செய்வினை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு லேடி வந்து கமெண்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உடம்பு வந்து அதிகமா உப்புது. அத ரொம்ப பல்கா குண்டாகிக்கிட்டே போறோம். அதே மாதிரி வயிறும் நிறைய உப்புசமா இருக்கு. இது வந்து செய்வினை கோளாறா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பை. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. சரி, இது கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. நிஜமாவே செய்வினை வச்சா இந்த மாதிரி உடம்பு ஊது ஒரு முடி சாப்பிட்டா நம்மளால வயிறு ஃபுல்லா லூஸ் மோஷன் ஆயிடும். முடியாது. எதனா ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா வயிறு உப்பு ஆயிடுதுன்னா அப்போ ஒரு வேறே உள்நிலைக்கிட்ட சின்னதா வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, வயிறு உப்புதான் உப்பும். அப்ப அந்த குடல்ல சுத்திக்கிட்டு இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், வாமிட்டரமா இருக்கும், வயிறு உபசனமா இருக்கும், செரிமானம் ஆகாது, ஒரு மாதிரியே புத்திசாலி இல்லாம இருக்கும், சாப்பிட முடியாது, படுக்க முடியாது, மல்லாக்கு தான் படுப்பாங்க தவிர கவுந்து படுக்க முடியாது, திரும்பி படுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ வயிறு உபசனஞ்சுனா மட்டும் தயவு செஞ்சு முதல்ல டாக்டர் அணுகுங்க. எதை உங்களை ஸ்லோப்படுத்தலாம்னா உங்களோட தொழிலில் ஸ்லோப்படுத்தலாம், உங்களோட முயற்சிகளை ஸ்லோப்படுத்தலாம், உங்களோட வியாபாரத்தை ஸ்லோ பண்ணலாம். ஒன்றுன்னா பொறுமை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இழந்து போய் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. டிப்ரெஷன் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் சாப்பிடாம ஊத ஆரம்பிச்சிருவீங்க. நாள்கிட்ட போங்க, தப்பான ஆளுகிட்ட போயிட்டு உங்கள் லைஃபை இழந்துடாதீங்க. கரெக்டான ஆள்கிட்ட போங்க, சரின்னு தப்பான்னு பார்த்துட்டு இருக்குன்னு அதை நான் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட வரணுன்றா வாங்க, ஃபோன் பண்ணுங்கள், உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை நான் காப்பாற்றி விட்றேன். மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் செய்வினை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு லேடி வந்து கமெண்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உடம்பு வந்து அதிகமா உப்புது, அத ரொம்ப பல்கா குண்டாகிக்கிட்டே போறோம். அதே மாதிரி வயிறும் நிறைய உப்புசமா இருக்கு. இது வந்து செய்வினை கோளாறா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாய். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. சரி, இது கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. நிஜமாவே செய்வினை வச்சா இந்த மாதிரி உடம்பு ஊதி போகுமா? சரி, இது புதுசாக இருக்குது நீங்கள் கேட்குறது. இதில் சில பேர் மனசில் அந்த எண்ணங்கள் இருக்குது. நிறைய பேர் வரவங்களும் கேட்பாங்கல்ல, போய் வேலை செய்ய முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு பெருசாயிட்டே போகுது, எனக்கு கால் வீங்குது, முகம் வீங்குது, கால் வீங்குது, வயிறு வீங்குதுன்னு. செய்வினை வச்சா ஒரு மனுஷனை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட துன்படுத்தலாம், எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட சித்திரவதைப்படுத்தலாம், எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட நான் படுத்து படிக்க ஆக்கலாம். ஆனால் இந்த உடம்பு ஊத வைக்கிறதுலாம் வந்து செய்வினைக்கும் உடம்பு ஊதுறதுக்கும் சமம் கிடையாது. ஆக்சுவலி வந்து செய்வினை வச்சு உடம்பு ஊத வைக்கிறதோ குண்டா வைக்கிறதோ முடியாத விஷயமா. ஆனால் செய்வினை வச்சு பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த சந்தேகம் இருக்குது, கால் வீங்கினாலும் புரியுதுங்களா செய்வினை இருக்குன்னு நினைக்கிறாங்க, முகம் வீங்கினாலும் செய்வினை நினைக்கிறாங்க, வயிறு உபசனம் வந்தாலும் செய்வினை நினைக்கிறாங்க. செய்வினை வச்சு உடம்பு உபாதைகள் பிரச்சனை நிறைய வர வைக்கலாம், மாற்ற கருத்தே இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊதுறது பெருசாக வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பிரச்சனைனாலையும் உபாதைகள் பிரச்சனைல தான் வரும். புரியுதுங்களா? இப்போ கால் வீங்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி சேர்ந்துச்சாலும் வீங்கிரும், சுகர் இருந்தாலும் வீங்கிரும், ஒரு ரத்தம் ஓட்டம் இல்லைனாலும் உங்களுக்கு கால் வீங்கிரும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சில மக்களுக்கு அது தெரியாது. இப்போ ஏமாந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில சாமான் பண்ண இது செய்வன் வச்சிட்டாங்க, அதான் கால் வீங்கிச்சுன்றாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அது வந்து வேறு ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு வீங்கிறதுன்றது பார்த்திங்கன்னா வயிறு வீங்குமா வீங்காதுன்னா 100% வீங்கும். ஆனால் அது செய்வனைக்காக வயிறு உபசனம் வராது. இடு மருந்து ஒன்று இருக்குது. ஸோ பித்துப்பிடி, நான் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருக்கேன், வயிற்றுல மருந்து வைக்கிறது, பித்து பிடிக்க வைக்கிறது, பைத்தியக்காரம் வைக்கிறது, உடம்பு சரியாமல் படுக்க வைக்கிறது, அவனோட புத்தி சுவாதிக்கம் இல்லாமல் பண்ண வைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க கண்ட்ரோலில் வரணும்னு பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில் வந்து வசிய மருந்து வச்சா ஒன்றாகாது. ஆனால் பித்து மருந்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சாங்கன்னா அது என்ன ஆகும்னா வேறு மாதிரி முளைக்கும். அது வேறு, அது ஒரு விதை மாதிரி இருக்கும். அந்த விதை என்ன ஆகும்னா உள்ள சூடு பட்டோன்னா என்ன ஆகுனா வெடிச்சிடும். வெடிச்சு என்ன பண்ணால் அதுக்குள்ளேருந்து வேர் வரும். அந்த வேர் என்ன ஆகுனா உங்களோட உள்ள இருக்கிற குடலில் இருக்கிற நரம்பில் சுத்தம். நரம்பில் சுற்றிச்சுன்னா என்ன ஆகுனா அப்போ தான் வயிறு. இப்போ லைட்டாக ஒரு முடி சாப்பிட்டா நம்மளால வயிறு ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆகிடும். முடியாது. எதனா ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா வயிறு உப்பு ஆகிடுதுன்னா அப்போ ஒரு வேறே உள்நிலைக்கிட்ட சின்னதாக வந்தால் எப்படி இருக்கும்? வயிறு உப்புதான் உப்பும். அப்போ அந்த குடலில் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வாமிட்டரமாக இருக்கும், வயிறு உபசனமாக இருக்கும், செரிமானம் ஆகாது, ஒரு மாதிரியே புத்திசாலி இல்லாமல் இருக்கும், சாப்பிட முடியாது, படுக்க முடியாது, மல்லாக்கு தான் படுப்பாங்க தவிர கவுந்து படுக்க முடியாது, திரும்பி படுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ வயிறு உபசனஞ்சுனா மட்டும் தயவு செஞ்சு முதல்ல டாக்டரை அணுகுங்க. ஸ்கேன் எடுத்து பாருங்கள், எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லை வயிறு உபசனத்துக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், அது மீறியும் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வாங்க, அதுக்கான மருந்து இருக்குது. எப்படிப்பட்ட ஜில்லாவில் மருந்து கொடுத்துருந்தாலும் அந்த மருந்தை வித்தின் 2 hours நான் எடுத்து காட்டுறேன்.
ஒரு 2 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல மருந்து வெளியே லூஸ் மோஷன் வழியாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு மருந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இந்த கால் வீங்கிறதுக்கும் முகம் வீங்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அதேமாதிரி உடம்பே நீங்கள் குண்டாயிட்டு போகிறீங்கன்னா எதை உங்களை ஸ்லோப்படுத்தலாம்னா உங்களோட தொழிலை ஸ்லோப்படுத்தலாம், உங்களோட முயற்சிகளை ஸ்லோப்படுத்தலாம், உங்களோட வியாபாரத்தை ஸ்லோ பண்ணலாம். ஒன்றுன்னா பொறுமை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இழந்து போய் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. டிப்ரெஷன் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் சாப்பிடாம ஊத ஆரம்பிச்சிருவாங்க. இது மூலிமா தான் உடம்பு ஓதுமே தவிர செய்வனை வச்சு மட்டும் உடம்பை மட்டும் குண்டாக்க முடியுமானா முடியாது. அது தவறான ஒரு கருத்து. அதனால நீங்கள் அதை பற்றி பேச வேணாம். ஆனால் மருந்து வச்சா 100% வயிறு உப்ப செய்யும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே யாருக்கும் மருந்து செய்வனெல்லாம் வைக்காதீங்க. அப்படி வச்சுருந்தாலும் இதுலேருந்து காப்பாற்றிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட வாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை என்ன தூரமாக இருந்தேன்னா என்ன மாதிரி இருக்கும் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. ஜெனுவனான ஆளுங்கிட்ட போங்க. தப்பான ஆளுங்கிட்ட போயிட்டு உங்கள் லைஃபை இழந்துடாதீங்க. கரெக்டான ஆள்கிட்ட போங்க. சரின்னு தப்பான்னு பார்த்துட்டு இருக்குன்னு அதை நான் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட வரணுன்றா வாங்க, ஃபோன் பண்ணுங்கள். உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதை நான் காப்பாற்றி விட்றேன். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். செய்வினையை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பயத்திலே இருப்பாங்க, நம்ம உடம்பு திடீர்னு உப்புது, நமக்கு செய்வினை கோளாறாக இருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் செய்வினை கோளாறாக இருக்கும். இதை தாண்டி வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அது செய்வினை கோளாறு இல்லை. இடுமருந்தாக கூட இருக்கலாம். ஸோ இடுமருந்துக்கான வைத்தியமும் நீங்கள் பண்ணுறீங்க. இடுமருந்துக்கு 2 மணி நேரத்தில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மருந்தை அகற்ற முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.